தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொடர்பான தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து தரங்கம்பாடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு ரேஷன் கடையில் அரிசி, சீனி, கரும்பு இதான் கொடுத்தாங்க. மற்ற ஜாமான் கொடுக்கல, பணமும் கொடுக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் ஜாமான், கொஞ்சம் தரமான ஜாமான் 2000 பணம் கொடுத்தா எங்கள் கஷ்டப்படுற எங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் உதவியாக இருக்கும். சீனியை கொடுக்குறாங்க, அது வச்சு என்ன செய்யுது? சீனியும் நிறையா இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதுவும் கட்டி பிடிச்சி போயிருக்கும், இல்லைன்னா தண்ணியில் கரைஞ்ச மாதிரி இருக்கும் சார். அது இவ்வளவும் எதுவுமே அது மட்டும் இல்லை, எதுவுமே எல்லாமே அப்படி தான் சார் இருக்கு. பணம் 1000 ரூபா கொடுத்தா அது என்ன சார் எங்களுக்கு? அதை அவங்களுக்கே தெரியும். 1000 ரூபா கொடுத்தா அது யாருக்குமே அது யூஸு கிடையாது. 2000 ரூபா கொடுத்தா கரெக்டாக இருக்கும் சார். இல்லை, இந்த வருஷம் பொங்கலுக்கு சக்கரை இதெல்லாம் கொடுத்தா கொடுக்குது, ஃபேமிலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1000 ரூபா போன வருஷம் பணமே கொடுக்கல, இந்த வருஷம் 2000 ரூபாயே கொடுத்தா நல்லாயிருக்கும். குடும்ப தலைவியே கொஞ்சம் ஹெல்ப், நல்லா ஜாமான் வாங்குறதுக்கு, வீட்டு செலவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 ஜீனி, அரிசி, முந்திரி, பருப்பு, கரும்பு, ஒரே ஒரு கரும்பு இது மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ 2026 போன வருஷம் பொங்கல் பணம் எதுவும் கொடுக்கல. இந்த வருஷம் ஒரு 2000 அரிசி, அது ஜீனிக்கு பதில் சர்க்கரை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குடும்ப தலைவி அவர்கள்லாம் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். போன வருஷம் அரிசி, கரும்பு, ஜீனி இது மட்டும்தான் அரசாங்கம் எங்களுக்கு வழங்குனுச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு அதை சேர்த்து 2000 ரூபா பணம் கொடுத்தா எங்களோட வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து தரங்கம்பாடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.